வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல உங்களுக்கு டெய்லியும் 10,000 சம்பாதிக்கணுமா? நான் ஐடியா சொல்லட்டுமா? அந்த ஐடியா படி பண்ணீங்கன்னா நீங்க உண்மையிலேயே டெய்லியும் 10,000 சம்பாதிக்கலாம். விஜயை திட்டி நீங்க வீடியோ போட்டீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்கா கூப்பிடுவாங்க மேல் இடத்துல இருந்து. கூப்பிட்டு என்னப்பா நல்லா பேசுறியே, விஜய் பத்தி இவ்வளவு தாறுமாறா கிழிக்கிறியே, ஓகே ஒன்னு சொல்றேன், ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சாரை திட்டி போடு. அதை 100K பேர் பார்த்துட்டாங்கன்னா உனக்கு நான் ஸ்பெஷலா 1,00,000 உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறேன். ஓகேவா? இதே மாதிரி ஆளுங்க கேதர் பண்ணு. எனக்கு ஆளுங்க தேவைப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சுடணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. விஜய் டெய்லியும் திட்டி நீங்க ஒரு 10 போஸ்டாவது நீங்க போடணும். பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு, அப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப், இந்த மாதிரி வலைதளங்கள்ல முக்கியமா மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த வலைதளங்கள்ல விஜய் சாரினுடைய இமேஜை முழுசும் நீங்க டோட்டல் டேமேஜ் பண்ணி விடணும். விஜய் அப்படின்னாவே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துற அளவுக்கு நீங்க பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு நீங்க ஏதோ ஒன்று பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு ஒரு டீம், ஒரு பெரிய டீம் தமிழ்நாட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குது. அந்த டீம் தான் இப்ப யாரை பயன்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பேச்சாளர்கள் இருக்கிறானுங்கல்ல, இவனுங்களை எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கு. குறிப்பா சில சினிமா நடிகர்களை பயன்படுத்தி இருக்கு. நேற்று வரைக்கும் நாசர் நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு போய் மேடை ஏறணும்னு என்ன பேசுறாருன்னு எங்களுக்கே தெரியும். கூட்டம் சேர்த்தவன்லாம் ஜெயிக்க முடியாது, இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் தான், அதனால எல்லாரும் கொஞ்சம் பிரபலமாகணும்னு நினைக்கும் போதே முதலமைச்சர் ஆசை வந்துருது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தொடர்ந்து சமுத்திரகனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த போஸ் வெங்கட், அப்புறம் இன்னும் சத்யராஜ் பொண்ணு, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கருணாஸ், இவங்கெல்லாம் சீட்டுக்காக எஸ்வி சேகருக்கெல்லாம் தூங்கி எந்திரிச்சோன்னா லைவ் போட ஆரம்பிச்சிடுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சார் திட்டுறது தான் அவர் 24 மணி நேரம் வேலையை அந்த மாதிரி கொத்தவைக்கு எடுத்துக்கிட்டாரு விஜய. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாட்டை துரைமுருகன், அவன்லாம் காசு வாங்கிட்டு பேசுறவன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை எல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க நீங்க வரும்போதே. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடும்பவன கார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு பையர் கபடியில் அதே கட்சியில் அவந்தாலு, எல்லாத்தையும் நீங்க ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இவங்கெல்லாம் இன்னும் தெரியுமா காசு வாங்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னுமா இந்த மக்களுக்கு தெரியாது. தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒருத்தன் ஒரு டைம் 2 டைம் அவதூறு பேசலாம், ஒரு கெட்ட தனமா பேசி விட்டுறலாம். இவங்க 24 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சோடனே விஜயினோட பேரை வைக்காம வாயில வைக்காம உங்களுக்கு தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி நீங்க பாருங்களேன். அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு அவங்க காழ்ப்புணர்ச்சியா இருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க சம்பாதிப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுதான் உங்களுடைய வேலை. இந்த மாதிரி இருக்கிற ஆளுகள் எல்லாம் பணம் வாங்கி கொண்டுதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்களும் பேசுது. எல்லாரும் அதுல எழுதுறாங்க. மக்களுக்குள்ள அது ரீச் ஆக மாட்டேங்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவனுங்க அவதூறு பேசுறது ஈஸியா ரீச் ஆகுது. மற்றபடி உண்மையை பேசுறவங்க வீடியோ வெளியே வர மாட்டேங்குது, வெளியே வர விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் விஷயம். அதனால் மக்கள் யாரும் இவனுங்களை நம்பாதீங்க. இவங்க எல்லாம் ஒருதலை பட்சமாகவும் ஒரு சைடாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயினுடைய இமேஜை உடைக்கணும், விஜயினுடைய அந்த நல்ல பேர் எடுத்து வச்சுக்காரு பார்த்தீங்களா தன்னால, அது க்ளோஸ் பண்ணணும். இத்தனை 33 வருஷமா விஜய் சார் ஒரு அரசியல் இருக்காரு. இந்த 33 வருஷத்துல இப்ப சமீபத்துல இல்லாம இதுக்கு முன்னாடி விஜய் சார் மேல ஏதாவது ஒரு நடிகை புகார் பண்ணிருக்காங்களா? இல்லவே இல்லை. இப்பதான் சமீபத்துல விஜய் சார் மேல டிவோர்ஸ் கேஸ் அவங்க மனைவி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் சார் திரிசாவை கூப்பிட்டு போறாரு ஒரு கல்யாணத்துக்குன்னா, ஒரு நண்பன் ஒரு நண்பியை கூட்டிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறது தப்பு அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஸ்பிரிட் பண்றாங்க பாருங்களேன். அதாவது விஜய் சார் ஒரு மேடையில சொல்றாரு, அதாவது எனக்கு பின்னாடி நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எனக்கு ஒர்த்தே கிடையாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இவங்க ஒண்ணு என்ன தெரிவிக்கிறாங்க பாத்தீங்களா, அதாவது மனைவி ஒர்த்து இல்லையா, மகன் ஒர்த்து இல்லையான்னு சொல்ற மாதிரி குடும்பத்துக்குள்ள போகிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க எந்த அளவுக்கு வன்மத்தை வச்சுட்டு பேசுறாங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இவனுங்களை எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுறணும். இவனுங்களை நீங்க ரசிக்க தான் இவனுங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது இன்னும் நம்ம போடணும், விஜய் சார் திட்டணுங்கிறது அந்த மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. 24 மணி நேரமும் அதையே யோசிச்சுட்டு இருக்கிறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க இவனுங்களெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போனது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சாரை பத்தி நம்ம இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கு, நம்மளுக்கு நல்லா தெரியும். நேத்து விஜய் சார் தப்பா பேசுறான்னா அப்ப அவன் எந்த அளவுக்கு கால் பொருந்துச்சு இருப்பான்னு பாத்துங்களேன். 33 வருஷமா நம்ம விஜய் சாரை பார்த்துட்டு இருக்கிறோம். நாளை தீர்ப்பு படத்துல இருந்து விஜய் சாரை பார்த்துட்டு இருக்கிறோம். அவருக்கு எத்தனையோ படங்கள் ஓடல, எத்தனையோ படங்கள் வெற்றி படம், எத்தனையோ படம் பிளாக் பஸ்டர் படம். அந்த மாதிரி பூவே உனக்காக, துள்ளாத மனம் துள்ளும் படம் வரும்போதெல்லாம் நம்மளாம் எந்த அளவுக்கு விஜய் சார் ரசிச்சு பார்த்தோம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். காதலுக்கு மரியாதை, லவ் டுடே அப்படின்னு சொல்ற படங்கள்லாம் எவ்வளவு பெரிய ஹிட்டான படங்கள். அந்த படங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சு அவரெல்லாம் படிப்படியா செதுக்கி அவரெல்லாம், அதாவது என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு நடிகர், ஒரு நல்ல ஒரு டான்ஸர்
நல்ல ஒரு லுக்கான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ரசிச்சு செதுக்கி வச்சிருந்தோமோ, இப்போ அதையெல்லாம் ஒரே நிமிஷத்துல பிம்பத்தை உடைக்கிற மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் இன்னைக்கு விஜய் சார் வந்து இந்த அளவுக்கு கேவலமா பேசி அல்லாத மக்கள் மனசுல நம்ப வைக்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு நம்மளை வந்து அவதூறு பரப்பியிருப்பான்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். இந்த மனுஷனை வந்து இந்த அளவுக்கு வந்து பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறானுங்கன்னா இவர் வந்து எந்த அளவுக்கு இவனுங்களை வந்து அவர் காயப்படுத்திருக்காரு விஜய் நினைச்சு பாருங்க. விஜய் சாரினுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவமா இருந்தா வேற எந்த நடிகருக்கும் ஏற்படாத அந்த அவமானம், அந்த அவச்சொல், அந்த புகைச்சல் இதெல்லாம் வந்து விஜய்க்கு மட்டுமே ஏற்படுதுன்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். வேற எதுவுமே கிடையாது. எல்லாரும் பயந்துட்டானுங்க டோட்டல். நேத்து வந்தவன் விஜய் அரசியல் வந்து முதலமைச்சர் ஆயிடுறதா, நாம இத்தனை வருஷமா கத்திட்டு இருக்கிறோமே, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நினைச்சிருந்தானுங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவானுங்களா? நீங்க நினைச்சு பாருங்களேன். அதாவது புதுசா ஒருத்தன் வந்தானா அவனை வந்து ஒன்னும் வந்து ஜெயிக்கட்டுமே, ஜெயிச்சு பார்க்கட்டுமே, நிக்குன்னு பார்க்கட்டும், அது வரல வந்து நீங்க கம்மிட்டுருங்க. ஜெயிச்சு ஒருவேளை தோத்துட்டாவோ அல்லது வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதுவும் பண்ணலனாவோ நீங்க திட்டுறீங்களா? நானும் கூட சேர்ந்து திட்டுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பா நீ இத்தனை நாள் வந்த, உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன், நீ இந்த திட்டங்கள்ல சொன்ன செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நானே வீடியோ போட்டு நான் திட்டுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அது உரிமை எனக்கு இருக்கு. அப்படி பண்ணணும். இங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியோட திட்டுறது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு பாருங்களேன். வேற ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே பணத்துக்காக செய்யப்பட்டதுதான். மக்களோட நலனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்களுக்கு மக்களுக்கு என்ன சம்பந்தம்? மக்கள் நினைச்சிருந்தாங்கன்னா ஏதோ தன்னோட கட்சி வளர்த்துக்கணுங்கிறதுக்காக பேசுவானுங்க. இவன் தான் தன்னோட கட்சி தோந்துட்டுன்னு சொல்லி தானே பேசுறானுங்க. தன்னை தோந்துருவோன்னு தெரிஞ்சே தானே பேசுறானுங்க. நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சே தானே பேசுறானுங்க. நம்ம ஜெயிக்க முடியாது, நம்மளுடைய தொண்டர்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு, இப்ப அந்த ஆளும் ஜெயிக்க கூடாது, அதாவது விஜய் சாரும் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஏன் எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். நீங்க விஜய் சாரை வந்து நீங்க அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம், இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயர் புகழ் எல்லாமே இருக்கட்டும். இதெல்லாம் விஜய் சாரை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க வந்து இன்னுமே நினைச்சிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து அதிமுகவும் திமுகவும் வேறு வேறு இல்ல, 2 ஒண்ணுதான் சொன்னார் பாத்தீங்களா விஜய். அதே போலதான் நாம் தமிழரும் திமுகவும் வெவ்வேறு கிடையாது, 2 ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா திமுகவும் நாம் தமிழரும் 2 ஒன்னா பயணிக்குது. ஆனா வெவ்வேறு தான் இருப்பாங்க, ஆனா ஒரே இதுதான் போவாங்க. இவங்க வந்து திமுகவோட பி டீம் தான் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்களேன். இவங்க இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், இதுதான் வலைதளங்கள்ல முக்கியமா பேசக்கூடிய விஷயங்கள். இது எல்லாம் மக்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வெளியே வரமாட்டேங்குது. வெளியே வரமாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள் வந்து வெளியே வந்து விடுறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மோசமான விஜய் சார்னோட டேமேஜ் பண்ற மாதிரி வீடியோ போட்டா உடனே எடுத்து முன்னாடி காமிக்கிறாங்க. அதுக்குண்டான வேலைகள் பின்னாடி நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள் வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ற வீடியோக்கள் பேமஸ் ஆகிறதே கிடையாது. இது வந்து அப்படியே அமுக்கப்படுது. இந்த வீடியோக்கள் எல்லாம் நான் பேசுற வீடியோக்கள் முதற்கொண்டு என்னை போன்ற விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருடைய வீடியோக்களும் கீழே அமுக்கப்படுது. அதுதான் விஷயம், உண்மையான விஷயம். எங்க வீடியோவில் ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வரும், விஜய் சார் மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படிங்கிறத உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் அரசியலுக்கு வர்றதே தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இங்க எவனுக்குமே உரிமை கிடையாது. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவனுங்க வந்து இந்த மாதிரி பேசுறானுங்க பாத்தீங்களா, இதுதான் மாபெரும் தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்க ஒருவேளை ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ விமர்சனம் வைங்க, விமர்சனம் வைக்க வேணாம்னு யாரும் சொல்ல. பர்சனலுக்குள்ள போய் பேசுறது தப்பு. தன் மனைவிய, தன் மகனை, அம்மாவை, அப்பாவை இந்த மாதிரி வந்து தன்னுடைய அவருடைய குணாதிசயங்களை பாடி சேவிங் பண்றது இதெல்லாம் பேசுறது தப்பு. அரசியலுக்கு வந்தா நீ என்ன பண்ணுவ? இந்த மாதிரி பண்றையே, இப்படி சொல்றையே, 2500 கொடுக்குறேன்னு சொல்றையே, இதுக்கு திமுக அதிமுகவுக்கு என்ன மாற்று? இதெல்லாம் நீங்க கேட்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கடன் பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய கடன் பிரச்சனை அது இருக்கிறது. அதை பத்தி கேட்கலாம். இது எப்படி தீர்வு பண்ணுவ? இதெல்லாம் கேட்கலாம். இது ஒரு நார்மலான கொஸ்டின்ஸ். ஆனா இதெல்லாம் தாண்டி இவனுங்க வந்து வன்புணர்ச்சி வந்து வயிற்றுக்குள்ள எரிகிற அந்த நெருப்பை வாய் வழியா கக்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு தெரியுறானுங்க. இதையெல்லாம் மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் தான் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ வந்து பெருசா ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பா விஜய் சாருக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.